எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் ஹாஸ்பிட்டலில் ஸ்கேனிங் அப்பாயின்மெண்ட் யூகேல எப்படி இருக்குதுன்னு காட்ட போகிறேன். நல்ல வெதர், 22 டிகிரி, ட்ரீஸ்லாம் பிளாசமாக இருந்தது. வெதர் ரொம்ப அழகாக இருந்தது. வீல் சேரில் ஆக்சஸ் உள்ள வேனில் என் ஒய்ஃபு ரேம்ப் இறக்கி விடுறா. நான் ஒக்கா வேன் எடுக்கிறதுக்கு போகிறேன். நானே செல்ஃப் ட்ரைவ் பண்ணிப்பேன். இதுதான் எனக்கு இருக்க ரொம்ப பிக் அட்வான்டேஜ் டு ட்ராவல் அரவுண்ட் த வேர்ல்டு. நான் என் வீல் சேரில் உள்ளே போகிறேன், காரில் உட்காடுறேன், நானே ட்ரைவ் பண்ணுறேன். எனக்கு நானே இண்டிபெண்ட்டாக வாழ்கிறதுக்கு என்ன நானே தயார்படுத்திக்கிறேன். இது காரணம் டெக்னாலஜி. இது எல்லாருக்கும் கிடைக்கணும். என்ன மாதிரி டிசேபிளாக இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். டிசேபிள் பேட்ச் இருக்குல்ல முன்னாடி, அதுதான் பேட்ச். எங்களுக்கான பேட்ச் இது. நாங்கள் ஃப்ரீயாக பார்க் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்துட்டேன். பர்டன் ஹாஸ்பிட்டல் வெஸ்ட் மிட்லண்ட்ஸில் இருக்குது. இது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஃபார் வெஸ்ட் மிட்லண்ட். எனக்கு 20 மைல் எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 30 மினிட்ஸ் டிரைவ் வந்து ஹாஸ்பிட்டலில் பார்க்கிங் எங்களுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக டிசேபிளுக்குன்னே பார்க்கிங் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். டிசேபிள் பார்க்கிங்கில் பார்க் பண்ணிவிட்டு ஸ்கேனுக்கான இடத்துக்கு நாங்கள் அங்கே மேப் இருக்கும், அழகாக கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு லெட்ரு வரும்போதே எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவாங்க எங்கெங்கே இருக்குன்னு. வீல் சேரில் வெளியில் வந்தேன். சில்வியா அழகாக ரேம்பையும் டோரையும் மூடிட்டு என்னை பார்க்கிங்லேருந்து டிசேபிள் பேட்சை டிஸ்பிளே பண்ணோம். அது இல்லாமல் அதில் இருக்கும், அதில் டிசேபிள் எங்கெங்கெல்லாம் ஃப்ரீன்னு போட்டிருக்கோம். அதையும் அவங்களுக்கு ஃபோன் அடிச்சு நம்ம சொல்லிட்டா பேட்ச்லேயே ஹவர்ஸ் இருக்கும். 3 ஹவர்ஸ் மென்ஷன் பண்ணோம். எத்தனை மணிக்கு விடுறோன்றதை மென்ஷன் பண்ணிட்டா போதும். அது சார்ஜ் பண்ண மாட்டாங்க, பெனால்ட்டியாக வராது. ஏன்னா டிசேபிளுக்கு ஃப்ரீயான சில இடங்கள் இருக்குது. நிறைய இடங்கள் ஃப்ரீ. இப்போ ஹாஸ்பிட்டல் பாருங்கள் எவ்வளோ நீட் அண்ட் டைடியாக இருக்குது. இதெல்லாம் யாருமே சொல்லி கொடுக்கறது இல்லை. நீட்டாக வச்சுருக்காங்க. ஏன்னா ஹெல்த் இஸ் வெல்த். ஒழுங்காக க்ளீனாக வச்சுருந்தா அடுத்தவங்களுக்கு பாதிப்பாதுன்றதுக்காக தான் ரொம்ப நீட்டாகவும் க்ளீனாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி மெயின்டைனும் பண்ணுவாங்க. நான் ஸ்கேனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டேன். இங்கே வந்தவொடனே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தேன். அப்புறமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொன்னாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உள்ளே கூப்பிட்டாங்க. உள்ளே போய் எல்லாம் ரெடி ஆகிட்டு உள்ளே போனேன். எனக்கு ஹெட்டு தான் ஸ்கேன் பண்ணுறாங்க. எனக்கு டினிட்டிஸ் இருக்கிறதால உள்ளே போயிட்டு ஸ்கேன் பாக்ஸ்க்குள்ளே உள்ளே தள்ளிட்டாங்க. ஹெட்டு வரலும் என்னன்னு தெரியல. பேனிக் ஆகிட்டேன். பேனிக் ஆன உடனே நர்வஸ் ஆகிட்டு பம்ப் பண்ணிட்டேன். உடனே அவங்க வந்தாங்க. என்னன்னு கேட்டாங்க. இல்லை என்னால் முடியலன்னு. நோ வரிஸ், நோ ப்ராப்ளம், வில் டூ இட் அகெயின் சம் டைம் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி ஷாப்பில் போய் காஃபி குடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே காஃபி ஷாப்பு, ரெஸ்டாரண்ட் எல்லாமே வெயிட் பண்ண சொன்னாங்க. மறுபடியும் எனக்கு பல்பிடேஷன் அதிகமாகிடுச்சு. சம் அதர் டே வில் டூ இட் நாங்க. எனக்கு ஒரே ஒரு மனசு வருத்தம், என்னோட அப்பாயின்மெண்ட் நேரத்தில் வேற யாருக்காவது கிடைச்சிருக்கும், அந்த நேரத்தை நான் மிஸ்யூஸ் பண்ணிட்டேனேன்ற ஒரே ஒரு வருத்தம் இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்க, இந்த அளவுக்கு யோசிக்கிறல்ல, பரவாயில்ல, நிறைய முறை ஸ்கேன் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ஆனது இல்லை. மேபி டுடே இஸ் நாட் மை டே. வெளியில் வந்தோம். பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஷாப்லாம் போட்டிருந்தாங்க, மார்க்கெட் போட்டிருந்தாங்க, எல்லாரும் வாங்கிட்டு இருந்தாங்க. நானும் சில்லியா வேடிக்கை பார்த்தோம். கார் எடுக்கிறதுக்கு எங்களோட பார்க்கிங் வந்தோம். வெதரும் நல்லா சூப்பராக இருந்தது. என்ஜாய் பண்ணோம். ஒரு ரிக்வெஸ்ட், இது மாதிரி பேனிக் ஆயிருக்கீங்களா ஸ்கேன் பண்ணும் போதுன்னு என் கமெண்ட்ல சொல்லுங்க. வண்டி எடுத்தோம், வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பேட் எக்ஸ்பீரியன்ஸ், குட் சன்னி டே. தேங்க்யூ. காட் பிளஸ் எவ்ரி ஒன்.